விஜய் இங்கே தான் இருப்பாரு சொல்லி இதே இடத்துல வெயிட் பண்ண 2 மணி வந்து 7 மணி வரைக்கும் வெயிட் பண்ணான். விஜய் வந்து 7:10 நம்ம வந்தா அப்படி அவர் வர்றதுக்கு முன்னாடி ஏரியா பூரா கரண்ட் ஆனிச்சு. அவர் வந்ததுக்கப்புறம் கரண்ட் கட் பண்ணிட்டாங்க. மெயின் கரண்ட் கட் பண்ண அது ஒரு காரணம். ஆமா, அவரை பிளேம் பண்ண முடியாது. அரசாங்கத்தை தான் நான் பிளேம் பண்ணுவேன். இந்த ஏரியாவை வந்து அவர் தவிர்க்காம வேற ஏதாவது பிசினஸ் லொகேஷன்ல கொடுத்திருந்தாருன்னா இந்த உயிர் சேதத்தை நம்மளால தவிர்த்திருக்க முடியும். அவர்ல ஒண்ணு லைட் ஹவுஸ் கார்னர்ல கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா பஸ் ஸ்டாண்ட் கிட்ட கொடுத்துருக்கலாம். ஆனா இங்க இருக்க மக்கள் என்ன சொல்றாங்க, லைட் ஹவுஸ் கார்னரோ வந்து உழவர் சந்தையோ இந்த இடத்தை விட ரொம்ப நெருக்கடியான இடம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி நெருக்கடியான இடம் ஆகும்? லைட் ஹவுஸ் கார்னர் 3 முக்கு, பஸ் ஸ்டாண்ட் 3 முக்கு, இந்த சேலம் பைபாஸ் 4 முக்கு. ஏன் சேலம் பைபாஸ்ல கொடுத்துருக்கலாமே? அவ்வளவு பெரிய ஸ்டாருங்க அவர் இப்ப அரசியலுக்கு வராருன்னா கும்பல் எவ்வளவு இருக்குன்னு யோசிக்க வேண்டாமா? மத்த ஊர்ல இருந்தா இதே மாதிரி ஒரு பரப்புரை பண்ணாரு, எந்த பிரச்சனையுமே நடக்கலையே ப்ரோ. கும்பலை கட்டுப்படுத்தவே முடியலைங்க. நான் இங்கதான் நின்றுட்டு இருந்தேன், இந்த இடத்துல நின்றுட்டு இருந்தேன். அலை மாதிரி கும்பல் என்னால முடியாம அந்த ஜென்ரேட்டர் பின்னாடி போய் நின்று எனக்கெல்லாம் மயக்கம் வந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்து தலையில ஊத்திட்டு கொஞ்சம் ஆக்சிஜன் கிடைக்கும் வந்து எனக்கு ஃப்ரீ ஆச்சு. என்ன மாதிரி ஆளுங்களுக்கே பிரச்சனை ஆகுதுன்னா என்னோட வயசானவங்க பொம்பளைங்க என்ன பண்ணுவாங்க? பொம்பளைங்க குழந்தைங்க வரக்கூடாதுன்னு சொல்றாங்க தான், தப்புதான் வந்தது. ஆனா என்ன பண்ணுவாங்க? அவரை பாக்கணுங்கிற ஆர்வத்துல மக்கள் வரதான் செய்வாங்க. ஒரு பெரிய இடத்தை கொடுத்துருந்தாங்கன்னா உயிர் சேர்த்தே நம்ம தவிர்த்துருக்கலாமே. 30 பேர் ஒரு குழந்தை செத்து போச்சா யாரு காரணம்? நாங்களாம் நின்னோம், கும்பல் எங்களை எல்லாம் தூக்கிக்கிட்டே வந்துட்டாங்க, பசுக்கிட்டே வந்துட்டோம். நாங்களா பயங்கரமான நெருக்கல், ஒண்ணுமே பண்ண முடியல. இருந்துகிட்டு இருந்தா டக்குன்னு 2 வாரத்தை பேசினோடனே குழந்தைய காணாமனாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள நுழைஞ்சது, அதோட அல்ல பயங்கர மூவ்மெண்ட் ஆகி அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னே இல்லை. குழந்தைய காணும் அப்படிங்கிறது பிறகு அதுக்கு பிற்பாடு தான் நடந்தது. ஒரு குழந்தைய காணும் அப்படின்னு விஜயே சொன்னார், மேல இருந்துகிட்டு சொன்னாரு, இப்படி ஒரு குழந்தைய காணாமா பாத்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொன்னாரு. அதை பண்றதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் இந்த மாதிரி வந்துருச்சு, எல்லாம் வந்துட்டாங்கன்னு அந்த ஆம்புலன்ஸ். விஜய் பேசுனது கேட்கல, அவரோட ஆடியோ கட் ஆயிடுச்சு சொன்னாங்க. இங்க எப்படி இருந்துச்சு? கேட்டுச்சு ஆரம்பத்துல வந்து கேட்டுச்சு, நாங்களா கேட்டேன், நல்லா பக்கத்துலேயே தானே இது பண்ணோம், கேட்கறலாம் கேட்டுச்சு. டக்குன்னு கட் ஆச்சு. அதுக்கு பிற்பாடு அவரும் ஆனாச்சு. கேட்கறதுலேயே தான் 2 நிமிஷம் தானே பேசினேன், அதுக்கு மேல பேசுறதுக்கு நேரமே இல்லையா? அதுலயே இதெல்லாம் நடந்துருச்சு. நாமக்கல்லையே 15 நிமிஷம் தான் பேசியிருக்காரு. இங்க கரூர்ல வந்து ஒரு 10 நிமிஷம் கூட ஒரு பேசவே இல்லை. பேசினோடனே வண்டி வந்தோடனே கூட்டங்கள் வந்து எல்லாம் அந்த பசங்க எல்லாம் அந்த அவர் பக்கமா ஓடினதுனால மக்கள் சின்ன பின்னமாய் சிதறி இருக்காங்க. அவ்வளவுதான். அவரு பேசவே போறதுல நிறைய நடந்ததுனால உடனே அவர் இறங்க சொல்லிட்டாங்க. அவர் உடனே இறங்கிட்டார். கீழே இறங்கினோடனே அவ்வளவுதான். அதுலயே பயங்கரமாயி